மாநில அரசே கூட இதை பண்ணலாம். ஆனால் தன்னுடைய ஓனர்கிட்ட போய் நேரடியாக கேட்கறதுக்கு வந்து அந்த மாநாட்டு பந்தலுக்கு பின்னாடியே உட்காந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாநாடு எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. நம்ம மாநாடு வந்து வெற்றி அடைஞ்சது நிறைய பேர்த்தினால பொறுத்துக்க முடியல. ஒரு மகளிர் மாநாட்டுக்கு வந்த பெண் காவலருக்கே வந்து அதை விட்டு நீங்கள் மத்திய அரசு மறுபடியும் கேட்குறது, மக்கள் எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் அவங்க நடத்தின மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இது நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 13 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த 13 தீர்மானங்களில் ஒரு சாமானியனாக என்னை போல் இருக்கிற சாமானியனாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சந்தேகம், அதாவது எனக்கு எழுந்த அந்த சந்தேகங்களை இந்த 13 தீர்மானங்களை வச்சு கேட்க போகிறேன். ஒருவேளை என்னுடைய இந்த சிந்தனை சரியாக இருக்கலாம், அல்லது எனக்கு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கேட்கணும், என்ன மாதிரியே நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றனால இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்று அக்டோபர் 2ஆம் தேதி மாலை இந்த மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானங்கள் என்னென்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டம் 47 படி மதுவிலக்கு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது நம்ம இந்த அரசமைப்பு சட்டம் 47 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றக்கோசரம் அந்த 47வது பிரிவு இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் நம்ம படித்து பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 47 என்பது மாநிலங்கள், அவர் யார்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு, மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு. ஆனால் இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் 47 என்பது மாநிலங்கள் தங்கள் மக்களின் ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவற்றினை அடிப்படை கடமையாக கொண்டு மேம்பாடு அடைய செய்வதற்காக இயற்றப்பட்ட பிரிவு ஆகும். அதாவது மக்களோட வாழ்க்கை தரம், அப்புறம் அவங்களோட சுகாதாரம், ஊட்டச்சத்து இதெல்லாம் வந்து இந்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் போதை மருந்து மற்றும் மருந்துகளை தடை செய்யவும் இந்த பிரிவு வழிவகுக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. போதை மருந்தை தடை செய்கிறதுக்கு வந்து இந்த பிரிவு வந்து வழிவகுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் அந்த ஃபஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மதுவிலக்கு சட்டத்தை யார் அமல்படுத்தணும்னு சொல்கிறாரு அப்படின்னா மத்திய அரசு அமல்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதிலே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, இது மாநிலங்கள் தங்கள் மக்களின் ஊட்டச்சத்து, மாநில அரசே கூட இதை பண்ணலாம். ஆனால் தன்னுடைய ஓனர்கிட்ட போய் நேரடியாக கேட்குறதுக்கு வந்து திரு திருமாவளவன் அவர்களுக்கு பயமாக கூட இருக்கலாம். இப்போ சின்ன ஓனர் இருக்கார் திரு உதயநிதி, அவர்கிட்ட கூட நீங்கள் இதை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஜிஎஸ்டியிலேருந்து முழு விலக்கு அளிப்பாங்கன்னு தெரியல, என்னோடய சிற்றறிவுக்கு தெரியல நினைக்கிறேன். அப்போ அடுத்ததாக அதே இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும். ஒன்று நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா சிறப்பு நிதி கேட்டிருக்கலாம். இது ரெண்டுமே கேட்டிருக்கீங்க, ரெண்டில் ஒரு முரண் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மதுவிலக்கு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். ஓகே, ரைட்டு, இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். அடுத்தது, மத்திய அரசின் நிதி பகிர்வில் மதுவிலக்கு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களின் நிதி பற்றாக்குறையை அறிந்து நிதி பகிர்வை செயல்படுத்த வேண்டும். சரி, இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொன்று கேட்டிருக்காங்க, பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசு உரிய கால அட்டவணையை வெளியிட வேண்டும். இப்போ தான் தமிழக அரசுக்கு வராரு, ஓனர்கிட்டே இப்போ தான் வராரு. அடுத்தது என்னென்னா, போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இருக்கார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போதைப்பொருள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், அதை அவருமே ஒத்துக்கிறாரு. அதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த ஜாபர் சாதிக்கு, அமீர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதில் எல்லாம் தொடர்புடையவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஐஏ கூட விசாரிச்சுட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி ஆட்களோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மெத்தப்பட்டைமேன்றாங்க, புதுசாக போதைப் பொருளோட பேரெல்லாம் வருது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. நான் கோவையை சேர்ந்த கோவை வாசின்றனால சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் ஈஸியாக கஞ்சா கிடைக்குது, அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. கோயம்புத்தூர் வந்து இந்த சரவணம்பட்டி, அப்புறம் பீளமேடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இங்கெல்லாம் வந்து கஞ்சா வந்து ஈஸியாக கிடைக்குது மாணவர்களுக்கு. சமீபத்தில் கூட ஏதோ கல்லூரியில் போய் சோதனையெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குது. இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசுக்கிட்ட இப்போ வந்துட்டார். அடுத்து வந்து மது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். பொதுமக்களிடையே போதைப்பொருள் பாதிப்பு குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதற்கான பரப்பு இயக்கத்தை தமிழ்நாடு அரசு துவங்க வேண்டும் அப்படின்னா இது நல்ல விஷயம். ஆமாம், இது வந்து போதைப்பொருள் தடுப்பு இதுக்காக வந்து ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அதை மூடி மறைக்காமல் இதை மக்கள் மத்தியில் எல்லா சேனலும் கொண்டு போகணும் அப்படின்றத கூட இவர் வலியுறுத்தியிருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்தீர்வை 2024-25 மது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 4 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து இந்த தொகையை வந்து 200 கோடியாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஏற்கனவே இந்த 4 கோடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வச்சுட்டு அடுத்து வந்து 200 கோடி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறார். இதை வந்து தமிழக அரசுக்கு இதையும் அவர் வலியுறுத்துவார்னு நினச்சோம். ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் இந்த 4 கோடிக்கு என்ன செலவு பண்ணியிருக்காருன்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும். 9வது தீர்மானமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மது நோயாளிகளுக்கு தமிழ்நாட்டில் மறுவாழ்வு மையங்கள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஏற்படுத்த வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக கொஞ்சம் மருத்துவமனைகள்ல எல்லாம் இருக்குது. ஏன்னா அரசாங்க மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி போர்டு பார்க்க முடியுது. மறுவாழ்வு மையங்கள் அனைத்து வட்டாரங்களிலும் ஏற்படுத்த வேண்டும். நல்ல விஷயந்தான். குடிநோயாளிகளின் மறுவாழ்வுக்கு குறைந்தபட்சம் 100 கோடி ஒதுக்கணுமாமா. சரி, ஓகே. குடி நோயாளிகளுடைய குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். எப்படி? இவனுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒரு சரக்கை கொண்டு வந்து 160 ரூபா 170 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் விற்று ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லு ஒரு குடிமகனை அடிக்க வச்சு அவனை வந்து சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக டாஸ்மாக்கு கொண்டு வந்து குடுக்க வச்சுருவாங்களாமா. இதுக்கும் மக்களோட வரி பணத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் குடிச்சு நாசமாக போகிறவங்களுக்கு வந்து அவங்களோட குடும்பத்துக்கு வந்து நிவாரணம். இது வந்து எவ்வளோ ஒரு தப்பான ஒரு உதாரணமாக 9வது தீர்மானத்தை வச்சுருக்கீங்க. குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நிவாரணம் வழங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் குடிக்கிறதுக்கு அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குடியை நிறுத்துவதற்கான ஒரு இதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இந்த 9வது தீர்மானம் காட்டுது. அடுத்தது 10வது தீர்மானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டா அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை கொடுக்கணும். ஓகே. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பூரண மதுவிலக்கு நிறைவேற்றம் செய்வதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மத்திய அரசை விட்டு போகவே மாட்டேன்றார். இது மாநில அரசே செய்யலாம். மத்திய அரசாக கேட்ட கருணாநிதி வந்து இது சாராய கடையெல்லாம் டாஸ்மாக்லாம் கொண்டு வந்தார். இல்லை, அவங்களோட மாநிலத்துக்கு வந்து வருவாய் வேணுன்ற கொசரம் கொண்டு வந்துட்டாங்க. டாஸ்மாக் இல்லாமல் மாநிலத்துக்கு நிறைய வருமானம் கொண்டு வர முடியும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிலேருந்து இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாற்று ஏற்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் டாஸ்மாகை வச்சு தான் தொங்கிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி 2021 தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய அவங்க பேசுனது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தமிழகத்தில் தான் வந்து அதிகமாக மது குடிப்பவர்கள்லாம் இருக்காங்க, இளம் விதவைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு. இந்த மாநாட்டில் கூட அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் வந்து அதிகமாக இளம் விதவைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மது குடிக்கிறதா, மது குடித்து இறக்கறனால தான் இளம் விதவைகள்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியுது. இதில் பெரிய ஒரு கூத்து என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு திமுக சார்பாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்திருந்தார். அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகள் சார்பாகவும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. திமுக காரங்கிட்ட தான் இருக்குது சாராய ஆலையை. நிறைய பேர், கிட்டத்தட்ட நிறைய ஆலைகள் வந்து திமுக காரங்கிட்ட தான் இருக்குது. அவங்கெல்லாம் நினச்சிருந்தா நிறுத்தியிருக்க முடியும். ஏன்னா பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நிறுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அரசு மட்டும் ஈடுபட்டால் போதாது, இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். இது அனைவரும் இது எல்லாத்தோட கடமையும் ஆகுன்றது 12வது சொல்லி முடிச்சிட்டார். ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து மது ஒழிப்புக்காக போராடணுன்றது சரிதான். அப்படி போராடக்கூடிய நிறைய கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த மாநாட்டுக்கே நீங்கள் கூப்பிடல. அவங்க அதுக்கு ஒரு சப்பக்காரணமெல்லாம் சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இப்போ திருமாவளவன் கூட பாஜக ஏன் வராது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
திருமாவளவன் கூட இன்ன பிற கட்சிகள் ஏன் வராது அப்படின்னு கேட்டால் ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் காரணங்களால தான் வந்து அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அழைப்பு விடுத்தது வந்து எப்படி அப்படின்னா, பாஜக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, பாமக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. இவ்வளோ காரணங்கள் நீங்கள் சொல்லிட்டு இதில் வந்து ஜனநாயக சக்திகள் ஒன்றிணை வேண்டும் அப்படின்னீங்கன்னா இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? எல்லாருமே வரலாம், பாஜகவும் வரலாம், பாமகவும் வரலாம், இன்னும் பிற கட்சிகளும் வரலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது சரின்னு நம்ம சொல்லலாம். நீங்களே ஒரு சிலரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தங்களை கூப்பிட்டு உங்கள் முதலாளிகளை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் சார்ந்த கட்சிகளை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்துங்க, அது வந்து தப்பு இல்லை. ஆனால் ஜனநாயகம் பற்றி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. கடைசியாக வந்து பிரஜாபதி அவர்கள் வந்து அந்த மேடையில் இருந்ததுனால அவர் ஒரு கோரிக்கை வச்சதா ஒரு நல்ல கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஐயா வைகுண்டர் பிறந்தநாள் என்று மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு 13வது தீர்மானமாக நீங்கள் போட்டிருக்கீங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் மாநில அரசு செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மத்திய அரசுக்கிட்டே கொண்டு போகிறது மக்களை வந்து முட்டாள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னொரு விஷயம், மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்திட்டு அந்த மாநாட்டு பந்தலுக்கு பின்னாடியே உட்காந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாநாடு எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள். தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் பேசிகிட்டு இருக்கோ எல்லாம் பேரிகார்டு மேலே ஏறுறாங்க, அது மேலே ஏறுறாங்க, இது மேலே ஏறுறாங்க, குதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது நீங்கள். ஆனால் காலையில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம மாநாடு வந்து வெற்றி அடைஞ்சது நிறைய பேர்த்தினால பொறுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு காணொலி வெளியிட்டு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு தான் வெளிச்சம். வந்த ஒரு மகளிர் மாநாட்டுக்கு வந்த பெண் காவலருக்கே வந்து என்ன சொல்கிறது, பாதுகாப்பு இல்லை, அவங்க மேலேயே கை வைக்கிறாங்க, பின்னாடிக்கு வந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்களும் நடக்குது. இந்த மாநாடு எப்படி வெற்றி அடைஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து மது விலக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கேட்க வேண்டியது தமிழக அரசு, அதாவது உங்கள் முதலாளியை தான் கேட்கணும். அதை விட்டு நீங்கள் மத்திய அரசு மறுபடியும் கேட்குறது மக்கள் எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க தோணுது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.